ஓம் நம சிவாய வாழ்க. திருவண்ணாமலையாரை போற்றி. ஓம் குருவாழ்க. வணக்கம். அனைத்து ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியின் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பலன்கள் பார்க்க போகிறோம். நம்ம முன்னாடியே சனி வக்ர காலங்களில் எப்படி செய்வார், அவருடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். இப்போ வக்ர நிவர்த்தி ஆகிறார். ஸோ இதனால் எந்தெந்த ராசிக்கு பாதிப்பு, எந்தெந்த ராசிக்கு நன்மை நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா பொதுவாகவே சனி பகவான் பார்த்திங்கன்னா இருள் கிரகம்னு அர்த்தம். இப்போ அந்த இருள் கிரகம் நம்ம நெருங்கி வரும்பொழுது என்ன ஆகணும், நம்ம இப்போவுமே அந்த வக்ர காலங்களில் நீங்கள் என்ன பண்ணணும், சூரிய உதயத்துக்கு பிறகு எந்திரிக்கணும், சூரிய உதயத்துக்கு முன்னாடியே எந்திரிச்சிடணும். சரிங்களா? அப்போ தான் நம்மளுடைய அந்த சனி பகவான் தாக்கம் குறைஞ்சிருக்கும். ஸோ இப்போ வக்ரம் நிவர்த்தியாக போகிறார். வருகிற நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறார். அது ஒவ்வொரு ராசிக்குமே அவர் அருமையான பலனை செய்ய இருக்கார். ஏன்னா உலகத்துக்கே அந்த பலன் செய்யும்போது ஒரு ராசிக்கும் அந்த நன்மையான பலன் கிடைக்கும். ஏன்னா பொதுவாக இந்த வக்ர காலங்களில் பார்த்திங்கன்னா தொழில்துறையில் சில சறுக்கல்கள் அல்லது மாற்றங்கள் அல்லது தாமதங்கள் இதெல்லாம் நடந்திருக்கும். ஏன்னா வக்ர காலங்கள் நடக்கும்போது பார்த்திங்கன்னா நிறையா தொழிற்சாலைகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஊழியர்களுக்கு இப்போ ஸ்ட்ரைக்கு இல்லை அப்படின்னா அவங்களுக்கு இப்போ ப்ரொமோஷனுக்காக வேண்டி இது பண்ணுறது, இதெல்லாம் விஷயங்கள்லாம் அந்த வக்ர காலங்களில் தான் நடக்கும். அதான் வக்ரம் சொல்கிறது. அது இயல்புக்கு மாறிய தன்மைன்னு சொல்லுவோம். அது பின்னோக்கி நகர்வது, இதுதான் வக்ர காலங்கள். ஸோ இந்த வக்ர நிவர்த்தி இப்போ பார்த்திங்கன்னா சனி பகவான் ஆக போகிறார். சதயம் 4க்கு போகிறார் கும்பராசியில். அது ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம மிகச்சிறந்த பலனாக இருக்க போகுது. அதில் நம்ம இன்றைக்கி வாங்கக்கூடிய ராசி பார்த்திங்கன்னா காலபுருஷன் 2ஆம் ராசியில் கூடிய ரிஷப ராசி. காலை வாகனத்தை வச்சிருக்கக்கூடிய ராசி தான் இந்த ரிஷப ராசி. இப்போ காலை வாகனம் எதுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த காலை எப்படி தன்னால் இல்லாமல் உழைக்குதோ அந்த மாதிரி உழைக்கும் வர்க்கம் தான் இந்த ரிஷபராசி அன்பர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த வேலைக்கு ஆள் இருக்கிறவங்க, தொழிற்சாலைக்காலும் சரி இல்லை எந்த ஒரு பணிக்காலும் சரி வேலையாட்கள் தேவை அப்படின்னு போட்டு பார்த்திங்கன்னா கீழே ரிஷபராசி ஒவ்வொரு ராசியாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் மெயினான இருக்கக்கூடியது ரிஷபராசி தான். ஏன் அப்படின்னா ரிஷபராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா அவங்க தன்னெல்லாம் கருதாமல் நம்ம எந்த வேலை செய்கிறாங்களோ அதுக்கு விசுவாசமாக இருப்பாங்க. ஸோ அதுதான் இந்த ரிஷபராசி. அதே போல் கனிவாக பேசக்கூடியவங்க, பேச்சில் இனிமை இருக்கும், ஈஸியாக கவர்ந்துருவாங்க, ஈஸியாக ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுவாங்க. யாரோட பலனாலும் அவங்களுடைய மனதை கவர்ந்துருவாங்க. அந்தளவுக்கு அவருடைய பேச்சில் ஒரு கனிவு இருக்கும். ஸோ அந்த ரிஷபராசி அன்பர்கள் குடும்பத்துக்காக உழைக்கக்கூடியவர்கள். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த சனி பகவான் பார்த்திங்கன்னா பாக்கியஸ்தானுக்கும் கர்மஸ்தானத்துக்கும் உரியவர். சரிங்களா? ஸோ இப்போ இவ்வளவு நாள் பார்த்திங்கன்னா அவருக்கு கிடைக்க வேண்டிய அந்த பாக்கியம் அப்படிங்கிற தன வரவு, தன லாபம், அது பாக்கியஸ்தானம் 9ஆம் பாவம் சொல்கிறது பார்த்திங்கன்னா நம்ம தேடி போகிறதில்ல, நமக்கு தேடி வர்றது. ஸோ அந்த தேடி வரக்கூடிய அந்த லாபங்கள் பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கும். அது எப்படி கிடச்சிருக்கும், போராடி பெற்றிருப்பீங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் அலைஞ்சு அதை ரொம்ப ட்ரை பண்ணி நீங்களாக போயிட்டு ட்ரை பண்ணி பெற வேண்டிய சூழ்நிலை இந்த வக்கர காலங்களில் இருந்துச்சு. இப்போ வக்கர நிவர்த்தி நவம்பர் 15க்கு அப்புறம் உங்களுக்கு தன லாபங்கள் கண்டிப்பாக வருங்க. அதே போல் தொழில்துறையில் புதிதாக தொழில் தொடங்குவீங்க. அப்படி தொழிலில் ஏற்கனவே இருந்தீங்க அப்படின்னா இன்னொரு கடை வைக்கிறது, எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது, இல்லை ஒரு சிந்தனை வேறு கடை வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடைபெறும். அதே போல் தொழில்துறையில் இருந்தீங்கன்னா உழைப்புக்கேற்ற ஒரு அங்கீகாரம், உழைப்புக்கேற்ற ஒரு வருமானம், உழைப்புக்கேற்ற உங்களுக்கு ஒரு நற்பெயர் கிடைக்கிறதுக்கு அருமையான வாய்ப்பு இந்த வக்ர நிவர்த்தி காலங்களில் கிடைக்கும். ஸோ வக்ர நிவர்த்தி காலங்கிறது ரிஷபராசிக்கு ஒரு பொன்னான காலம். ஏன்னா உங்கள் ராசியிலே குரு இருக்கார், குரு வக்ரமாக தான் இருக்கார். மேலும் அந்த குரு வக்ரமாக இருக்கிறது உங்களுக்கு மேலும் ஒரு சிறப்பு ரிஷபராசிக்கு. அது நம்ம குரு வக்ர பயிற்சி பலன்களும் நம்ம அடுத்து போடுவோம். பட் இருந்தாலும் இந்த ரிஷபராசிக்கு ஒரு ஃபேவரட் என்னென்னா, குரு வக்ரமாக இருக்கும் ஒரு சாதகம் தான். ஏன்னா குரு நல்லா இருந்தார்னா ஏமாந்துருவீங்க, விட்டு கொடுத்துருவீங்க. பட் குரு வக்ரமாக இருக்கும்பொழுது உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் கண்டிப்பாக விடாமல் முயற்சி பண்ணி பெறுவீங்க. ஸோ அதனால் இதுவும் உங்களுக்கு சப்போர்ட், குரு வக்ரமாக இருக்கும் சப்போர்ட். இப்போ ஒரு வக்ர நிவர்த்தியாகவும் உங்களுக்கு இன்னும் மேலும் கூடுதல் சிறப்பு. ஸோ அதனால் உங்களுக்கு இந்த நவம்பர் 15க்கு அப்புறம் தொழில்துறையில் முன்னேற்றங்கள் ஏற்படும். குடும்பத்தில் மன மகிழ்ச்சி, மன ஒற்றுமை இருக்கும். பிரிந்திருந்தவங்க, சண்டை சச்சரவால் பிரிந்திருந்தவங்க, ஏன்னா இப்போ சுக்கிரன் இப்போ 2 மாதம் முன்னாடி சுக்கிரன் நீசமாக இருப்பார். ஸோ கண்ணுங்கள சில பிரச்சனை வந்திருக்கும். அதாவது ஒரு மன வருத்தங்கள், இல்லை கொஞ்ச நாளுக்கு அமௌண்ட்டில் போயிருக்கு, இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கும். ஸோ அதெல்லாம் இப்போ சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ அந்த பாக்கியங்களால் உங்களுக்கு கண்டிப்பாக பிரிந்த தம்பதியாக சேருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே போல் தொழில்துறையில் ஏன்னா இரும்புக்கு சொந்தக்காரர் பார்த்திங்கன்னா சனி பகவான் தான். ஸோ ஒருத்தர் இரும்பு தொழில் பண்ணாலும் சரி, இல்லை ஒரு தொழில் சொந்தமாக அமைக்கணுன்னாலும் சரி, இல்லை நம்ம கீழே 10 பேர் வேலை பார்க்கணுன்னாலும் சரி, சனி பகவான் நல்லா இருக்கணும். ஸோ இப்போ சனி வக்ர நிவர்த்தி ஆகும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு
உங்களுக்கு ஃபேவரட்டாக உங்கள் தொழில்துறையில் ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும். அதே போல் நினைத்த காரியங்கள் செயல்படுத்துவதற்கு உங்களுக்கு தன்னம்பிக்கை பிறக்கும். சரிங்களா? இவ்வளோ நாள் வந்து அந்த ஏன்னா பண்ணுமா வேண்டாமா இது தாமதம் ஆகிட்டே இருக்குது, தள்ளி போயிட்டே இருக்குன்னு நினச்சிருக்க காரியங்கள் இந்த சனி வக்கர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக கைகூடி வரும். நினைத்திருக்க காரியங்கள் கைகூடும். அதே போல் திருமணம் ஆகாதவர்கள் யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு திருமணம் பாக்கியங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா பாக்கியங்களில் எல்லாமே வந்துடும். நமக்கு பாக்கியஸ்தானம் அப்படிங்கிறதுனா திருமணம் இல்லத்தில் வந்து ஒரு குழந்தை, அதாவது குழந்தை பிறப்பு, அதே போல் ஒரு வீடு கட்டுறது, இதெல்லாமே நமக்கு பாக்கியம். ஸோ அந்த பாக்கியம் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஸ்தானாதிபதியாக சனி பகவான் உங்களுக்கு இருப்பதனால இவ்வளோ வக்ரமாக இருந்தனால நீங்கள் எதிர்பார்த்து செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்திருப்பீங்க. ஸோ இப்போக்கும் வந்து அந்த சூழ்நிலைகள் மாறி உங்களுக்காக நிவர்த்தி சனி வந்து நவம்பர் 5க்கு அப்புறம் உங்களுக்கு எல்லா பாக்கியத்தையும் கொடுக்க போகிறார். ஸோ அதனால் நீங்கள் இந்த நவம்பர் 5க்கு அப்புறம் உங்கள் சிவ ஜாதகத்தை ஆய்வு பண்ணிக்கோங்க. அதில் தசாபுத்தி, அதாவது நல்ல நேரம் வந்து தசாபுத்தி சொல்லுவோம். எந்த கிரகம் தசா நடத்துது, எந்த கிரகம் புத்தி நடத்துது, ஸோ நம்ம என்ன செய்யலாம், என்ன காரியங்கள் செய்யலாம், தொழில் தொடங்கலாமா, இல்லை வீடு கட்டலாமா, இல்லை ஒரு திருமண நிகழ்ச்சியில் இல்லை இல்லத்தில் ஒரு சுப நிகழ்ச்சி நடத்தலாமான்னு முடிவு பண்ணிக்கிட்டு அது எவ்வளோ செயல்படுங்க. கண்டிப்பாக அனைவருக்குமே தனிப்பட்ட முறை ஜாதகம் இருக்குது, எல்லாருக்கும் ஒரே ஜாதகம் கிடையாது. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இடத்துல சனி பகவான் அமர்ந்திருப்பார். ஸோ அந்த காரியங்கள் நடத்துவார். இப்போ சனி பகவான் விதி ஜாதகத்தில் எந்த இடத்துல அமர்ந்திருக்காரோ அந்த விஷயங்களை செய்வார். இப்போ எனக்கு ரிஷபராசிக்கு கர்மஸ்தானம் பாக்கியஸ்தானம், ஸோ மொத்தமாக பாக்கியஸ்தானம் வரும். ஆனால் தனிப்பட்ட ஜாதகத்தில் சனி எங்கே இருக்காரு பார்த்துக்கணும். அங்கேருந்து அந்த காரத்துவத்தை உங்களுக்கு கொடுப்பார், அது நன்மையாக செய்வார். ஸோ நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு பண்ணிக்கிட்டு கண்டிப்பாக செயல்படுங்க. நவம்பர் 5க்கு அப்புறம் ரிஷபராசி கொடிகட்டி வரக்கூடிய காலமாக இருக்கும். கண்டிப்பாக சொல்கிறேன். ஏன்னா உங்கள் குரு ஃபேவரட்டாக வக்கரமாகவும் இருக்கார். ஸோ உங்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் ஜென்மகுருன்னு சொல்லுவாங்க. ஜென்மகுரு வக்கரமாக மிகச்சிறப்பு உங்களுக்கு. ஸோ ரிஷபராசிக்கு நல்ல பொன்னான காலம். வண்டி வாகனம், ஆபரணம் சேர்க்க, நகையை திருப்புறது, அடகு வச்சு திருப்பிங்க, பேங்க்கில் வந்து எதுவும் வந்து பத்திரம் லோன் வாங்கினா கூட அதை அடைக்கிற சூழ்நிலை, இதெல்லாமே உங்களுக்கு கைக்கூடி வரப்போகுது நவம்பர் 5க்கு அப்புறம். ஸோ நிதானமாக இருந்து நீங்கள் இனிமேல் வந்து சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க.